உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேருன்ற பணியில் இருக்கோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்னைக்கு 12 ராசி அன்பர்களுக்கும் ஆடி மாத பலன்களை பற்றி வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஏன் ஒரு மாத பலன்கள் சொல்கிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு மாதங்களும் ஒவ்வொரு கிரகநிலைகள் இருக்கும். அப்போ ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் பார்த்திங்கன்னா சில மாதங்கள் நல்லதும் சில மாதங்கள் கெட்டதும் நடக்கும். அப்போ அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா நல்ல விஷயங்கள்னு சொல்லக்கூடிய விஷயங்களை கொடுக்கக்கூடிய கிரகங்கள்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா சுக்கிரன், சூரியன் மற்றும் புதன். இது எல்லாமே மாத கிரகங்கள். அப்போ இந்த மாத கிரகங்கள் மாறக்கூடிய காலகட்டத்தில் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் அந்தந்த மாதம் எந்த நிகழ்வுகள் நடக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா வேலை இல்லாதவர்களுக்கு, திருமணம் ஆகாதவர்களுக்கு, அதேமாதிரி உடல் சம்பந்தமான பிரச்சனைகள் உள்ளவர்களுக்கு, நிறைய பேருக்கு என்னென்னா பணம் வருமா, எனக்கு எந்த மாதம் பணம் வரும், அது முக்கியமாக தொழில் செய்யக்கூடிய நபர்கள் அதிகமாக கேட்கக்கூடிய கேள்வி இது. அதே போல் குழந்தை பேர் சம்பந்தமான விஷயங்களுக்கு எந்த காலகட்டத்தில் ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம், படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு எப்போ நம்ம அட்மிஷன் ட்ரை பண்ணலாம், எப்போ வெளியூர் போய் படிக்கலாம், வெளிநாடு போய் படிக்கலாம், வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு வேலை மாற்றம் எப்போ கிடைக்கும், இது மாதிரி பல்வேறு விதமான விஷயங்களை இந்த மாத பலன்கள் மூலம் சொல்ல முடியும். நிறைய பேர் கேட்பாங்க, என்னுடைய கஷ்டம் அடுத்த மாதம் தீர்ந்துருமா? அடுத்த மாதம் தீர்றதுக்கு இம்மிடியேட் தீர்றதுக்கான வாய்ப்பு எப்பவுமே கிடையாது. ஆனால் அந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய சில நல்ல விஷயங்கள் ஒரு வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பு உண்டு. நீங்கள் உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு சில மாதங்களில் கிடைக்கக்கூடிய ஆர்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே ரெகுலர் ஆர்டராக இருக்கும், ரெகுலராக வருமானம் வரும், அங்கே பல விதமான பிரச்சனைகள் தீரும். அதேமாதிரி இடம் வாங்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் வாங்கும்போது, நல்ல மாதங்களில் வாங்கும்போது பார்த்திங்கன்னா அந்த இடத்துடைய மதிப்பு அதிகமாகக்கூடதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் சில பேருக்கு வேலை சம்பந்தமான விஷயங்களுக்கு பார்த்திங்கன்னா வேலை மாற்றம் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வேலையில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கும், சில பேருக்கு வேலை இல்லாமல் கூட இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் எந்த மாதத்தில் வேலை மாற்றம் பண்ணலாம், எப்போ வேலை கிடைக்கும். வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கும் நிறைய பேருக்கு சில பிரச்சனைகள்லாம் இருக்குது, வேலை இல்லாமல் சில பேர் தவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலாம் சில கண்ட்ரியில் இருக்கவங்களாம் இருக்காங்க. அவங்களுக்குலாம் எப்போ கிடைக்கும், இது மாதிரி பல்வேறு விதமான விஷயங்களையும் இந்த மாத பலன்களில் சொல்ல போகிறோம். டீட்டெயிலாக பாருங்கள், மிஸ் பண்ணாமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேஷ ராசி அன்பர்களுக்கு ஆடி மாத பலனை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த மாத கிரக அடைவுகள்: உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சுக்கிரன், 3ஆம் இடத்தில் குரு, 4ஆம் இடத்தில் சூரியன் புதன், 5ஆம் இடத்தில் செவ்வாய் கேது, 6ஆம் இடத்தில் எந்த கிரகமும் இல்லை, 10ஆம் இடத்தில் எந்த கிரகமும் இல்லை, 11ஆம் இடத்தில் ராகு, 12ஆம் இடத்தில் சனி பகவான். இந்த வீடியோவை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த நாட்கள் ரொம்ப நல்ல நாட்கள், அன்றைக்கி நிறைய விஷயங்கள் நடக்கும் அப்படின்றத டீட்டெயிலாக சொல்ல போகிறோம். அதேமாதிரி உங்களுக்கான சந்திராஷ்டம நாட்களையும் சொல்ல போகிறோம். எந்த வழிபாடு பண்ணால் இந்த மாதம் உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய முன்னேற்றங்கள் இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு முதல்ல ராசியாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் 5ஆம் இடத்துல இருக்கார். இந்த 5ஆம் இடம் சொல்லக்கூடியது பூர்வ புண்ணியஸ்தானம் சொல்லுவோம். அதே போல் தனக்காரகன் சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் 2ஆம் இடம் சொல்லக்கூடிய 2ஆம் இடத்திலேயே ஆட்சி பெற்று வலுவாக இருக்கிறார். இதுக்கு மேலே மேஷராசி என்பவர்களுக்கு ஆடி மாதத்தில் என்ன வேணும்? அனைத்து விதமான யோகங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக ஆடி மாதம் இருப்பது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சுக்கிர பகவான் தனாதிபதி. நிறைய மேஷராசி என்பவர்களுக்கு பொருளாதார தடைகள் நிறைய இருக்குது. பணம் ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்கேன் சார், வரமாட்டேங்குது. அதுவும் முக்கியமாக பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க பார்த்திங்கன்னா கடன் மேலே கடன் பிரச்சனைகள் அதிகமாகிட்டே இருக்குது. இடம் விற்று காசு வர வேண்டியிருக்கு, வீடு விற்று காசு வர வேண்டியிருக்கு. நான் ஒருத்தட்ட பணம் அவர் தரணும், அதுக்கு ஃபாலோ பண்ணுற நடக்க மாட்டேங்குது. சில பேருக்கு பேங்க் லோன் அப்ளை பண்ணியிருப்பீங்க, அது கிடைக்க மாட்டேங்குது. இந்த மாதிரி பிரச்சனைகள், பொருளாதார ரீதியான பிரச்சனைகளுக்கு இந்த மாதம் உங்களுக்கு ஒரு விடிவு காலம் கண்டிப்பாக உண்டு. ஆடி மாதத்தில் உங்களுக்கு பண வரவு அதிகமாக உண்டு. ஆடி மாதம் ஆரம்பித்தாவே என்ன சொல்லுவோன்னா, எல்லாருக்கும் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றங்கள் வரும். அதுபோல் மேஷ ராசி என்பவர்களுக்கு பொருளாதார ரீதியான மாற்றங்கள் கண்டிப்பாக வரும். அதே போல் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு, வேலை செய்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா வேலை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க. தேவையில்லாத ஏதாவது ஒரு பிரச்சனை வந்திருக்கும் ஆஃபீஸில், நீங்கள் ஏதாவது பேசியிருப்பீங்க, கடைசியில் பார்த்திங்கன்னா அது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறி இப்போ வேலை போகக்கூடிய சூழ்நிலை சில பேருக்கு இருக்குது. சில பேர் வேலை மாற்றம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கல.
நான் வேலை ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன் சார், நடக்க மாட்டேங்குது, இந்த ஆஃபீஸில் எந்த ஒரு டெவலப்மெண்ட்டும் இல்லைன்னு சொல்லக்கூடியவர்கள் இருப்பீங்க. சில பேருக்கு ஆஃபீஸ்லேருந்து உங்களை அனுப்ப வேண்டிய சூழ்நிலைகள் இருந்திருக்கும், இல்லை நீங்கள் விட்டுட்டு வர வேண்டிய சூழ்நிலை இருந்திருக்கும். அந்த மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் உங்கள் ராசியாதிபதி சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் 5ஆம் இடத்துல இருக்கார். அப்போ 5ஆம் இடத்துல இருக்கும்போது உங்களுடைய தெய்வ அனுகூலத்தினால, உங்களுடைய பூர்வீக சம்பந்தமான உங்களோட தெய்வ வழிபாட்டினால, உங்கள் அம்மா அப்பா செய்த பலனினால், நீங்கள் செய்த வழிபாட்டினால இந்த மாதம் பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்குது. என்னென்னா கொஞ்சம் நீங்கள் சேலரியில் காம்ப்ரமைஸ் பண்ணி ஒரு வேலையை எடுக்கிற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். ஏன்னா செவ்வாய் கேதுவுடன் சேர்ந்துருக்கிறதுனால நீங்கள் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது நீங்கள் ஒரு எதிர்பார்ப்போடு போவீங்க, ஆனால் அங்கே ஒரு எதிர்பார்ப்பு உங்களுடைய எதிர்பார்ப்பு கூட குறைவாக இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் மேட்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதம் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு, வேலை மாற்றம் செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு வேலை மாற்றம், எல்லாமே சிறப்பாக அமையக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த ஆடி மாதம் இருக்க போகுது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லாதவர்களுக்கு இந்த மாதம் ரொம்ப 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 நல்ல மாதம். குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குது, எனக்கு இயற்கையாக குழந்தை வரல அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். ஏன்னா 5ஆம் இடத்தில் கேது. அப்போ இந்த மாதத்தில் நீங்கள் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய லெவலில் பிரச்சனைகள் இல்லாமல், அதேமாதிரி என்ன பிரச்சனை உங்கள் உடம்புல இருக்குது, எந்த சம்மந்தமான விஷயங்களால் தடைகள் இருக்குது, இல்லை ஏதாவது தெய்வ வழிபாடு பண்ணுவான், ஜாதகம் காமிச்சிங்கன்னா கூட சில தெய்வ வழிபாடு மூலமாக கூட குழந்தை பேர் கிடைப்பதுக்கான இந்த மாதம் அதிக வாய்ப்புகள் உண்டு. அதே போல் நேச்சுரலாக ட்ரை பண்ணுறவங்க இந்த மாதம் கொஞ்சம் அதிகமான முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு ஒரு குழந்தை பேரை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்க போகுது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த மாதம் பார்த்திங்கன்னா சில பேருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மார்க் கம்மியாக எடுத்திருப்பீங்க, வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருப்பாங்க, இல்லை வேறு ஏதாவது ஊருக்கு ட்ரை பண்ணியிருப்பீங்க கிடைக்காமல் இருந்திருக்கும், இல்லை வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணியிருப்பீங்க கிடைக்காமல் இருந்திருக்கும். அதெல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக ஆடி மாதம் இருக்க போகுது. மாணவர்கள் இருக்கக்கூடிய ஒரு மனநிலை மாற்றங்கள் வரும். ஏன்னா 5ஆம் இடம் சொல்லக்கூடியது படிப்புன்னு சொல்லுவோம். 5ஆம் இடம்ன்றது உயர் படிப்பு. அந்த உயர் படிப்பு கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு. 10th முடிச்சு +1 +2 படிக்கிறவங்களாம் இந்த மாதம் கொஞ்சம் நல்லா மன நிம்மதியோடு ஒரு சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்கும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் இடம் வீடு வண்டி வாங்குவதற்கான வாய்ப்பு உண்டு. நிறைய பேர் சொல்லுவாங்க ஆடி மாதத்தில் நிறைய ஆடிப்பெருக்கு எல்லாத்தையும் பெருக்கணும். அப்போ ஆடி அமாவாசைக்கு பிறகு இந்த மாதம் யாராவது வீடு வாங்கணும் இடம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அது முக்கியமாக மேஷராசி அன்பர்கள். 4ஆம் இடத்தில் சூரியன் புதன், இது ஒரு சிறப்பான அமைப்பு. இந்த மாதத்தில் வீடு வாங்கினீங்க அப்படின்னா அந்த வீடு இடம் மற்றும் எது சம்பந்தமான சொத்து சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே பெருகக்கூடிய மாதமாக இருக்குது. வீடு கட்டுறது, பூர்வீக சொத்தில் வீடு கட்டுறது, இது சம்பந்தமான விஷயங்கள்லாம் நல்லா வளரக்கூடிய ஒரு மாதம். அது மட்டும் இல்லாமல் இடம் விற்க முடியாமல் நிறைய மேஷராசி என்பர்கள் அப்படியே தவிச்சிட்ருக்கீங்க. ப்ராப்பர்ட்டி விற்க முடியல சார், ப்ராப்பர்ட்டி விற்றா என் பிரச்சனைலாம் தீர்ந்துடும். ஒன்றுமே கிடையாது. சில ஜாதக அமைப்பு படி எப்படி இருக்குன்னா ப்ராப்பர்ட்டியை வாங்கக்கூடாது அப்படின்ற ஒரு பிராப்தம் சில பேருக்கு இருக்குது. அதேமாதிரி ப்ராப்பர்ட்டி பூர்வீக சொத்து வந்தால் அதில் ஏதோ ஒரு தோஷத்தோடு வர வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது. அவங்களாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. நிறைய பேர் ஃபோன் பண்ணுறவங்க இருக்காங்க, ப்ராப்பர்ட்டி விற்க முடியல சார், எனக்கு பூர்வீக சொத்தை விற்க முடியல, இல்லை நான் சம்பாதிச்ச சொத்தை விற்க முடியல. இந்த மாதிரி பிரச்சனைலாம் சில பேருக்குலாம் இருக்குது. அவங்களாம் உங்கள் சுயஜாதத்தை பார்த்துட்டு எதனால் அந்த இடத்த விற்க முடியல, வீடை விற்க முடியலன்னு பார்த்துட்டு இந்த மாதம் அதற்கான முயற்சிகள் செஞ்சீங்க அப்படின்னா அந்த ஆடி மாதத்தில் அந்த இடம் விற்கும், வீடு விற்கும். அதன் மூலமாக நீண்ட காலமாக இருக்கக்கூடிய உங்களுடைய பொருளாதார பிரச்சனை எல்லாமே முடிவுக்கு வரக்கூடிய நேரம். ஏன்னா இந்த மாதம் கண்டிப்பாக மேஷராசி என்பவர்களுக்கு பொருளாதாரம் வரும். அப்போ பொருளாதாரம் சம்பந்தமான எல்லா விஷயம், பணம் வரவு சம்பந்தமான எல்லா விஷயத்தையும் ட்ரை பண்ணலாம். அது பிஸ்னஸில் இருக்கவங்களும் சரி, வேலையில் இருக்கவங்களும் சரி, அதேமாதிரி கொடுத்த பணத்தை வாங்குறதுக்கான ஒரு வாய்ப்பு, வராத பணம் நினச்சிருக்கவங்களாம் ஃபோன் பண்ணி கொஞ்சம் ஃபாலோ பண்ணினா வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அதேமாதிரி இடம் விற்று வீடு விற்று பணம் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் உண்டு. அதே போல் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதம் உறுதியாக உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும். நிறைய பேர் வேலையை விட்டு நின்றுருக்கீங்க, அப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சில நேரம் ஃபோன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நான் வெளிநாட்டில் இருக்கேன்னு பேர் சார், இங்கே வேலை போயிடுச்சு சார், 6 மாதமாக வேலை இல்லாமல் இருக்கேன், 8 மாதமாக வேலை இல்லாமல் இருக்கேன். சில பேர் எனக்கு ராகு தசை நடக்குது அதனால் வேலை போயிடுச்சான்னு தெரியல, கேது தசை நடக்குது அதனால் வேலை போயிடுச்சான்னு தெரியல. இந்த மாதிரி அவங்களே அந்த தசைகள்லாம் பார்த்து சில நேரம் சொல்லும்போது ரொம்ப மனசு வருத்தமாக இருக்கும். அவங்கெல்லாம் வருத்தப்படாதீங்க, பொறுமையாக இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கான வாழ்க்கை உண்டு, உங்களுக்கான வேலை உண்டு. அதெல்லாமே இந்த மாதம் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதமாக இருக்குது. அதற்கான முயற்சிகளும் மேஷராசி என்பவர்கள் செய்யலாம். மொத்தத்தில் இந்த மாதம் நிறைய வரவுகளையும் நிறைய மன சந்தோஷமான நிகழ்வுகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக மேஷராசி என்பவர்களுக்கு இருக்க போது. இந்த மாதம் பண வரவுகள் என்னைக்கு வரும் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஜூலை மாதம் 22ஆம் தேதி
மற்றும் ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி 6ஆம் தேதி பண வரவுகளை கொடுக்கக்கூடிய மாதம். அதே போல் இந்த மாதம், இந்த ஆடி மாதத்தில் சந்திராஷ்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி 4ஆம் தேதி. ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. மேஷராசிக்காரங்க ஏற்கனவே கோவக்காரங்க, அது எல்லாருக்குமே தெரியும். செவ்வாயும் கேதுவும் சேர்ந்துருக்கனால அந்த கோபம் அதிகமாகும். ஏன்னா நீங்கள் ஒரு வேலை இல்லாமல் இருப்பீங்க, இல்லை ஒரு ஏதாவது பிஸ்னஸில் ஏதாவது லாஸ் ஆகிருக்கும், திடீர்னு யாராவது ஏதாவது சொல்லும்போது கோவப்பட்டுருவீங்க, இல்லை பேமெண்ட் கொடுக்க முடியாமல் இருப்பீங்க, அவங்ககிட்ட சண்டை போட்டுருவீங்க. அதெல்லாம் அந்த நாளில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னா காமாட்சி அம்பாளை வழிபாடு பண்ணுவது சிறப்பு. காஞ்சி காமாட்சிக்கு போகலாம், இல்லை மாங்காடு காமாட்சி போகலாம், இல்லை என்னால் அங்கெல்லாம் போக முடியாது சார் அப்படின்னா வீட்டிலேயே மனதார பிரார்த்தனை பண்ணுங்கள். இல்லை பக்கத்தில் சிவன் கோயிலில் கூடிய எல்லா அம்பாலையும் வழிபாடு பண்ணலாம். காமாட்சி வழிபாடு செய்வது சிறப்பு. மகாலட்சுமி வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதம் நிறைய பண வரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக கண்டிப்பாக இருக்கும். நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். இப்போ உங்கள் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் சில தசா புத்திகள், சில பேர் ராகு திசை கெட்ட விஷயங்களை நிறைய பேர் கொடுக்கும். அதே பேர் சில பேர் கேது திசை மிகப்பெரிய பாதிப்பு, கடன், வேலை போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சில பேருக்கு சனி திசையில் பார்த்தீங்கன்னா ஏதாவது உடல் சம்பந்தமான பிரச்சனைகள் சில பேருக்கு வரும். அதேமாதிரி சில காலகட்டங்களில் சில திசைகள் நல்லதையும் செய்யும். அதெல்லாம் உங்கள் ஜாதகத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும். ஜாதகத்தை பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் ஜாதகம் கொடுக்குறோம். அதே போல் 51 பக்கம் கொண்ட பிடிஎஃப்பில் நோட்டில் எழுதின மாதிரி பிடிஎஃப்பில் கிடைக்கும். அதில் பலன்கள் வராது, வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி தருவீங்களான்னு கேட்குறீங்க. நோட்லேயும் எழுதி தரோம். அதுக்கான தபால் செலவுகள் ப்ளஸ் 1000 ரூபா எழுதுறதுக்கான கட்டணம் வரும். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள், கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, எப்படி ஒரு ஜாதகத்தை பார்க்கறதுன்னு சொல்லி தந்துட்டு, அதுக்கப்புறம் உயர்நிலையில் திருமண பொருத்தம் எப்படி பார்க்கறது, வாஸ்து எப்படி பார்க்கறது, நியூமராலஜி எப்படி பார்க்கறது, முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் பிரசன்னங்கள், சோழி பிரசன்னம், ஜாமக்கோல் பிரசன்னம், தாம்பூல பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசனம், தேவ பிரசனம் போன்ற பல்வேறு வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டிலேருந்து படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கலாம். படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு அதற்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.